சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இமாச்சல பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றபோது அவரது கார் விபத்துக்குள்ளானது. இதையடுத்து சட்லஜ் நதியில் மாயமான வெற்றி துரைசாமி 8 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார். விபத்துக்குள்ளான இடத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் ஆற்றில் அவரது உடல் கிடைத்துள்ளது. இதுதான் அவனது கடைசி பயணம் என்று நினைக்கவில்லை என்று சைதை துரைசாமி மிகவும் கலங்கி பேசியுள்ளார். இமாச்சல பிரதேசத்துக்கு போக வேண்டாம் என கூறினேன் என வெற்றி துரைசாமி உடல் தகனம் செய்யப்பட்ட பிறகு சைதை துரைசாமி உருக்கமாக பேட்டியளித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு எதிராக நாளை தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் முன்மொழிகிறார். விபத்தில் உயிரிழந்த வெற்றி துரைசாமியின் உடலுக்கு ஆளுநர் RN ரவி நேரில் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியுள்ளார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் நடிகர் MS பாஸ்கர் நடிக்கும் திரைப்படத்தின் பெயரை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டார். அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை முழு உடல் பரிசோதனை செய்ய தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வெற்றி துரைசாமி உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த TVK தலைவர் விஜய் கூட்ட மிகுதியால் திரும்பி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் கோரிக்கை படிப்படியாக நிறைவேற்றப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அடையாளம் பெரிய சக்தியாக உருவாகியுள்ளது என அபுதாபியில் மோடி பேசியுள்ளார். வெற்றி துரைசாமியின் உடலுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். மின்சார கார்களின் விலையை குறைத்துள்ளது டாடா மோட்டார்ஸ் நிறுவனம். இந்திய கார் உற்பத்தி நிறுவனங்களில் முதன்முறையாக இத்தகைய நகர்வை டாடா நிறுவனம் முன்னெடுத்துள்ளது. இதன் மூலம் மின்சார கார்களின் விலை ரூபாய் 1,20,000 வரை குறைக்கப்பட்டுள்ளது. இரு மதத்தினர் இடையே வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசிய வழக்கில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. எம்ஜிஆர் காரில் வருவதை மக்கள் வீதிகளில் நின்று பார்த்தது போல அமைச்சர் உதயநிதியை மக்கள் ஆர்வமாக பார்க்கின்றனர் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசியுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் ஆற்றில் குளிக்க செல்வோர் கொல்லப்படுவதாக இயக்குனர் K பாக்யராஜ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் உண்மை என்ன என்பது குறித்து தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கம் அளித்துள்ளது. இடம்பெயர்ந்த கார்டுதாரர்கள் பயன்பெறும் வகையில் எந்த கடையிலும் பொருட்கள் வாங்கும் திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளுக்கு கூடுதலாக அரிசி சர்க்கரை அனுப்புமாறு தமிழக அரசுக்கு ரேஷன் கடை ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் தென்னாப்பிரிக்க அணி 242 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ICCயின் ஜனவரி மாதத்திற்கான சிறந்த வீரருக்கான விருதினை மேற்கிந்திய தீவுகள் வீரர் ஷமர் ஜோசப் வென்றுள்ளார். மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் நேற்று 523 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்து 71,072 நிலை பெற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கர்மம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.